கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ரேவதி 2 பேரும் மயில் வாகனத்திட்ட வந்து ஆமாம் ரோகிணி எங்கேன்னு கேட்குறாங்க. ரோகிணி தப்பா நானும் தேடிட்டு இருக்கேன், ஆனால் எங்கே போனானே தெரியல, ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஃபோனே எடுக்கலைங்கிறாங்க. அப்படியா, மண்டபத்தை விட்டு வெளியில் போயிருப்பாங்களாங்கிறாங்க. அப்படி போகிறதுக்கு சான்ஸே இல்லை. வெளியில் போகும்போது என்கிட்ட சொல்லாமையும் போக மாட்டா. சின்னத்தை தான் கடைசியாக பார்த்து தான் சொல்கிறாங்க. ஃபோன் பேசிக்கிட்டே வெளியே போனதாகவும் சொல்கிறாங்க. அப்படி வெளியே போகவே மாட்டா, எங்கே போனானே தெரியல, நான் தேடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அழுகிறாங்க மயில் வாகனம். சரி அழாதீங்க, வாங்க நம்ம 3 பேருமா சேர்ந்து தேடலாம் அப்படின்னு கார்த்தி ரேவதி மயில் வாகனம் 3 பேரும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் டைனிங் காலில் போய் பார்த்தீங்களாங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தேடினேன், இன்னும் அந்த பக்கம் போகலைங்கிறாங்க மயில் வாகனம். சரி வாங்க அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட சரி ரோகிணியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க. மயில் வாகனம் ரோகிணியோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே டேபிள் கடியில் கிடக்கிற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதை கேட்டதும் கார்த்தி அதோ பாருங்க அங்கே ஃபோன் அடிக்குது, அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கே ஃபோன் மட்டும்தான் சந்துக்குள்ளே கிடக்குது. இதை எடுத்த மயில் வாகனம் ஐயோ ரோகிணிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, அவளோட ஃபோன் கிடக்குது, அவ்வளோ காணுமேங்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அநேகமாக சந்திராவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சந்திராவுக்கு முன்னாடி போய் ரோகிணி கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க, நடிங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. அதே மாதிரி மயில் வாகனம் ஃபோனை எடுத்துக்கிட்டு போய் சந்திராவுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ரோகிணி நீ எங்கே இருக்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சந்திரா என்னது ரோகிணி தப்பிச்சிட்டாளா, இந்த லூசு பையன் என்னமோ ரோகிணி கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறானே, ஒருவேளை ரோகிணி தப்பிச்சு வந்திருந்து 2 பேரும் பேசிக்கிறாங்களோ, சரி ரோகிணி இருக்கிற இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு சந்திரா அவசரமாக அங்கே ஸ்டோர் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்க போனதுக்கு பின்னாடியே மயில் வாகனம் கார்த்தி ரேவதி இவங்க 3 பேருமா போய் பார்க்குறாங்க. அங்கே ஜன்னல் வழியாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க மயில் வாகனம். அப்போ சந்திரா அந்த ஸ்டோர் ரூமுக்கு போனதும் ரோகிணியை பார்க்குறாங்க. இவ்வளோ கட்டி போட்டு தானே வச்சுருக்கோம், அந்த லூசு பையன் அப்போ யார்கிட்ட பேசிடுவாங்க, இன்னும் மயக்கமே தெரியல, கை கால் கட்டி போட்டது படி இருக்குது, அப்போ யார்கிட்ட பேசினான்னு தெரியல. சரி இங்கே பாதுகாப்பாக பத்திரமா தானே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு சந்திரா போகிறாங்க. அந்த பக்கமாக மயில் வாகனம் உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கார்த்தி நம்ம சின்னத்தையோட வேலை தான் ரோகிணியை ஸ்டோர் ரூமில் கட்டி போட்டிருக்காங்கங்கிறாங்க. அப்படியா சரி வர இருங்க அப்படின்னு கார்த்தி ரேவதி மயில் வாகனம் இவங்க 3 பேருமா போய் ரோகிணியை கை காலெல்லாம் கட்ட விட்டு தண்ணியை தொளிச்சு விட்டு மயக்கம் தெளியும்படி வைக்கிறாங்க. அப்போ ரோகிணி கண் முழிச்சதும் ரோகிணி உனக்கு என்னாச்சு, யார் இப்படி கட்டி போட்டான்னு கேட்குறாங்க. அதுவா நான் அந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன்னா அப்போ மாப்பிள்ளையா இருக்கார்ல செல்வம், அவரை பார்க்குறக்காக ஒரு கர்ப்பிணி பெண் வந்தாங்க. அந்த பொண்ணு அழுதாங்க, என்னை ஏமாத்திட்டியே, இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறியேன்னு வந்து அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அந்த மாப்பிள்ளை சொல்கிறாரு எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நகை பணம் சீர்வரிசைன்னு ஏகப்பட்டதெல்லாம் செய்ய போகிறாங்க. இதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வச்சுக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த நகலையும் பண்ணக்கூடாது, மூச்சு விடக்கூடாது, மரியாதையை இங்கேருந்து போயிடு, அதுக்கு மேலே ஏதாவது பேசினா உன்னை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு செல்வம் மிரட்டினது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. இதையெல்லாம் கேட்ட மயில் வாகனம் கார்த்தி ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறேன், துர்காவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை சுத்த பிராடாங்கிறாங்க. ஆமாம் ரேவதி, அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு இருந்தது, இவன் மிரட்டினதையும் நான் கேட்டேன். உடனே போய் நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன், வாங்க எங்கள் அம்மா கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்லுங்கள், எங்கள் அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு நான் கூப்பிட்டேன். அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே இல்லைம்மா நான் வந்தேன்னா என்னை கொன்னே போட்டுருவான், நீங்கள் வேறு வழியில் ஏதாவது உங்கள் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்கங்கிறாங்க. அப்படி ரோகிணி சொல்கிறத வச்சு கார்த்தி யோசிக்கிறாங்க, அப்படி தானே ஒரு பொண்ணை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணி அந்த பொண்ணோட அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம்மா ப்ளூ கலர் சேலை, சின்ன ஜிமிக்கி தோடு, கர்ப்பமாக வேறு இருந்தாங்கங்கிறாங்க. இது கேட்டதும் இப்படி ஒரு பொண்ணை தானே நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணேங்கிறாங்க. இது கேட்டதும் இப்போ அந்த பொண்ணை தான் இருக்குங்கிறாங்க. சரி நான் போனதும் அந்த பொண்ணை பார்த்து கையோடு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேங்கிறாங்க. சரி போங்க, அப்போ ரோகிணியை இதே இடத்துல மயக்கமாக இருக்கிற மாதிரியே கட்டி போட்டுருங்க, நடிச்சிட்டு இருக்கட்டும், அப்போ சின்னத்துக்கு சந்தேகம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. அப்போ மயில் வாகனம் ரோகிணி நீ இங்கேயே இரு, ஆனால் பாதுகாப்பாக பத்திரமா இரு ரோகிணி அப்படின்னு அவங்க கை காலெல்லாம் கட்டி போடுற மாதிரி போட்டுட்ருக்காங்க. இதை சந்திரா பார்த்துறாங்க. ஓஹோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு காப்பு வைக்கிறீங்களாடா, இருங்கடா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சல்ல, நானும் தெரியாத மாதிரியே காட்டிக்கிறேன், அதுக்கப்புறம் இருக்குடா இந்த சந்திரா யாருங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படி சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி அந்த செல்வத்தை காதலிச்சாலே அந்த வசந்தா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருக்கலாம், அவளை முதல்ல தூக்கிடுங்க, அவள் மட்டும் இங்கே வந்து எங்கள் அக்கா முன்னாடி உண்மையை சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம நினச்சதெல்லாம் எதுவுமே நடக்காமல் போயிடும். இப்போ டிரைவர் பையன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கான், அவள் கண்ணில் அவள் படக்கூடாது, எப்படியாவது நீங்கள் அவளை கடத்திருங்கன்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட சிவனாண்டி நீ ஒன்றும் கவலைப்படாத சந்திரா, என்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டியால நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உடனே சிவனாண்டி ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் வசந்தான்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவள் கர்ப்பமாக இருப்பா, அவளை தூக்கிட்டு வந்துருங்கடாங்கிறாங்க. அந்த ரவுடிங்களும் சரிங்கண்ணே நீங்கள் சொல்லி நாங்கள் செய்யாமல் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா பாட்டி பரமேஸ்வரி பாட்டி சண்முகத்துக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க கிட்டேயே இருக்காங்க. இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ டாக்டர் வெளியில் வராங்க. வெளியிட்ட பாட்டி ஓடி போய் கேட்குறாங்க, ஆமாம் சண்முகத்துக்கு எப்படிங்க இருக்குன்னு கேட்குறாங்க. சண்முகத்துக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சது, ஆனால் அவங்க இன்னும் நினைவு திரும்பாமல் தான் இருக்காங்க. இன்னும் 24 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட
நிலைமை எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல முடியுங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே முருகா அவருக்கு நல்லபடியாக குணமாகி வரணும், வந்ததுக்கப்புறம் உண்மையெல்லாம் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி அதை கேட்டுட்டு இந்த கோபத்தையெல்லாம் மறந்துட்டு எங்களோட ஒன்றா சேர்ந்துக்கணும், 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, எப்படியாவது நீ தான் அதுக்கு வழிகாட்டணும், உண்மையை சொல்கிறதுக்கு சண்முகத்துக்கு நல்ல நினைவை கொடுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டி ரபடி கும்பலே வந்ததும் அந்த வசந்தா ரூமுக்கு போகிறாங்க. வசந்தாவை பார்த்ததும் அண்ணா சொன்னது இந்த பொண்ணை தான் தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி 4 பேருமா சேர்ந்துக்கிட்டு வசந்தாவை தூக்கி இழுத்திட்டு வராங்க. வசந்தா நினைவு திரும்பி ஐயோ என்னடா பண்ணுறீங்க, என்னை விடுங்கடான்னு அழுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தா பாட்டி டேய் கர்ப்பிணி பொண்ணை ஏன்டா இப்படி இழுத்துட்டு போகிறீங்க, விட்டுட்டு போங்கடா அப்படின்னு பாட்டியும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்குறாங்க. பாட்டியை தள்ளி விட்டுட்டு அந்த ரபடிங்க வசந்தாவை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணை நம்மளால் காப்பாற்ற முடியலையே, யாரும் இல்லையே அப்படின்னு பாட்டி பதறிக்கிட்டு இருக்காங்க. சரி சண்முகத்தை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இங்கேயே உட்காரலான்னு உட்காடுறாங்க. அப்போ தான் கார்த்தியை அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க. கார்த்தியை பார்த்ததும் பாட்டி சொல்கிறாங்க அப்பா கார்த்தி வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, இங்கே ஒரு பொண்ணை நான் அட்மிட் பண்ணியிருந்தனால அந்த பொண்ணை பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. எப்பா அந்த பொண்ணை தான்ப்பா இப்போ ரபடிங்க இழுத்துட்டு போகிறாங்க, ஆனால் என்ன காரணம்னு தெரியல, பாவம் அந்த பொண்ணு கர்ப்பிணியாக வேற இருந்தா, நானும் எனக்காக முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தேன், ஆனால் அவனுங்களை தள்ளி விட்டுட்டு என்னால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலப்பா, இப்போ தான் கொண்டு போகிறாங்கங்கிறாங்க. ஓ அப்படியா பாட்டி அப்படின்னு நினச்சிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க இது எல்லாமே சந்திராவோட வேலை தான் நினச்சிட்டு சரி பாட்டி நான் பார்த்துக்கிறேன். அம்மா சண்முகம் எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க. சண்முகத்துக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிச்சிருச்சுப்பா, ஆனால் இன்னும் நினைவு தெருவில்லைன்னு தான் சொல்கிறாங்க, 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்வேன்னு சொல்லிட்டாங்கப்பாங்கிறாங்க. அப்படியா சரி சண்முகத்துக்கு கண்டிப்பாக நினைவு திரும்பிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து வராங்க. கல்யாண மண்டபத்தில் துர்கா யோசிக்கிறாங்க நம்ம போய் நவீனை பார்த்துட்டு வரலான்னு நினச்சிட்டு வெளியில் வராங்க. மண்டபத்துக்கு வெளியில் வந்து ஆட்டோவை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் நவீனை பார்க்குறாங்க துர்கா. நவீன் நீ மட்டும் வெளியில் வரலைன்னா நிச்சயமாக நான் செத்துருவேன், அம்மா பார்த்து வச்சுருக்கிற மாப்பிள்ளை என் கழுத்தில் தாலி கட்டினான்னா அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன் தெரியுமாங்கிறாங்க. இதை பார் துர்கா நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாத, அதான் கார்த்தி சொல்லியிருக்காருல வக்கீலை போய் பார்த்தாங்களாமே, வக்கீல் வெளியூர் போயிட்டாராம், காலையில் வரதுக்குள்ளேயே அவங்க ஜாமீன் லெட்டர் கொடுத்துருவாங்க, அந்த லெட்டரோட வக்கீல் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவார், கூட்டிகிட்டு வந்ததும் நான் மண்டபத்துக்கு வருவேன், வந்து நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன், நீ அது வரைக்கும் பொறுமையாக அமைதியாக இரு துர்காங்கிறாங்க. நீ சொல்கிறத நம்பிக்கிட்டு தான் நான் போகிறேன், நீ மட்டும் வரலைன்னா நிச்சயமாக அடுத்த நிமிஷமே அந்த ஆள் என் கழுத்தில் தாலி கட்டும்போது நான் செத்துடுவேன்னு சொல்லிட்டு துர்கா அங்கேருந்து போகிறாங்க. துர்கா அப்படி ஒரு முடிவு எடுத்துடாத அப்படின்னு சொல்லி விடுறாங்க. சரி துர்கா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ பார்த்து பத்திரமா போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க நவீன். சரி நவீன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு துர்கா வெளியில் வந்து உடனே மெடிக்கலுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பூச்சி மருந்து கேட்குறாங்க. அவங்களும் அந்த மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்தை வாங்கிட்டு துர்கா மறுபடியும் மண்டபத்துக்கு வராங்க. சரவணன் இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கார்த்தி நீ 2 பேர்த்தோட தகவல் கேட்டீங்கள, அவங்கள பற்றின டீட்டெயில் நான் உனக்கு அனுப்புகிறேங்கிறாங்க. சரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கார்த்தி கேட்கவும் அவங்க 2 பேரும் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் வெளியில் ரிலீஸ் ஆகி வந்து 2 பேர்த்து பற்றின டீட்டெயில் எல்லாம் நான் உங்கள் செல்லுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க சரவணன். சரி சார் அனுப்புங்க, நான் இதை உடனே எங்கள் அத்தைக்கிட்ட காட்டணுங்கிறாங்க கார்த்தி. சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவோட டீட்டெயில் பற்றின எல்லா விஷயத்தையும் அனுப்பி வச்சிடுறாங்க. கார்த்தி அந்த தகவலோடு வர்றாங்க. ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி ஆமாம் அந்த பொண்ணு சாந்தாவை போய் பார்த்தியான்னு கேட்குறாங்க. இல்லை ரேவதி நான் ஹாஸ்பிட்டல் போய் அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு முன்னாடியே 3 ரவடிங்க அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சி ஆடுறாங்க. ஐயோ அப்போ என்ன செய்யறதுங்கிறாங்க. சரி நான் பார்த்து தேடி கொண்டு வந்துடுறேங்கிறாங்க கார்த்தி. சரி பார்த்து பத்திரமா தேடி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சுவாதி வராங்க. அக்கா என்னக்கா ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கே, என்ன விஷயங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம துர்காவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை சுத்த ப்ராடு, அவனை தேடிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தா, அவள் கர்ப்பமாக வேறு இருந்தா, ஆனால் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை ரோகிணி கேட்டுட்டாங்கிறாங்க. அப்படி என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சுவாதி கேட்குறாங்க. அந்த பொண்ணை இவன் ஏமாத்திருக்கான், அந்த பொண்ணு வந்து நியாயம் கேட்டிருக்கா, நீ இங்கே வந்து உண்மையை சொன்னீங்கன்னா உனக்கு கொன்று போட்டுருவேன்னு மிரட்டி அனுப்பிச்சி வச்சுட்டான். அந்த பொண்ணும் பயந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ரோகிணி போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது அந்த பொண்ணு நான் வரமாட்டேன், நீங்கள் எப்படியாவது உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போன அந்த பொண்ணை மறுபடியும் யாரோ ரவுடிங்களை வச்சு நம்ம சித்தி தான் கடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி. இதை கேட்டதும் சுவாதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அக்கா என்னக்கா சொல்கிறேன், நம்ம சித்தியா அப்படி பண்ணாங்கங்கிறாங்க. ஆமாம் சுவாதி, சரி நான் சொல்கிற மாதிரி நீ செய்யறியா அப்படிங்கிறாங்க. சரிக்கா நீ சொல்லு அப்படின்னு சுவாதி சொல்லவும் ரேவதி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சுவாதியும் சரிக்கா நான் அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு செல்வத்தோட ரூமுக்கு போகிறாங்க. சுவாதி போனது ஏங்க உங்களை பார்க்குறக்காக ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட செல்வம் என்னை பார்க்குறக்கு ஒரு பொண்ணா, ஒரு வேளை மறுபடியும் அந்த வசந்தா தான் வந்திருப்பாளா, ஐயோ அவள் திரும்பவும் வந்தானா பிரச்சனை ஆயிடுமே, சரி இதை நம்ம சந்திரா கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு செல்வம் சரி நான் வர்றேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திராவை போய் பார்க்குறாங்க.
சந்திரா என்ன விஷயம்னு கேட்குறாங்க. என்னை தேடி வந்தால் ஒரு பொண்ணு வசந்தா, அவளை நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் இப்போ வேறு ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்காங்கிறாங்க. அட பாவி, நீ என்ன சுத்த பொம்பளை பொறுக்கியா? ஒரு பொண்ணு மாற்றி ஒரு பொண்ணு உன்னை தேடிக்கிட்டே வந்துட்டுருக்காங்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் வசந்தா கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். வசந்தா மட்டும்தான் நான் என் லவராக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. நம்மக்கிட்ட ஏதோ பணம் பறிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுவாங்க போல இருக்குது. அது என்ன எதுங்கிறத நீங்கள் தான் வந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி செல்வம் சந்திரா கிட்ட சொல்லுவோம். ஓஹோ அப்படியா, சரி நான் வந்து பார்க்குறேன் வா அப்படின்னு சொல்லி சந்திராவும் செல்வமும் வந்துட்டு இருக்காங்க. இங்கே சுவாதி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ரேவதி தான் தலைக்கு முக்காட்டை போட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு பின்னாடி திரும்பி நிற்கிறாங்க. சந்திரா செல்வம் ரெண்டு பேரும் அந்த பொண்ணு யாருன்னே தெரியாமல் இந்த பொண்ணையா சொன்னேன் அப்படின்னு சந்திரா கேட்கவும் ஆமாங்க அப்படிங்கிறாங்க செல்வம். உடனே ஒரு பெரிய உருட்டுக்கட்டை ஒன்று எடுக்கிறாங்க சந்திரா. எடுத்ததும் ரேவதி தலையில் ஓங்கி ஒரு போட்டு போட்டுறாங்க. ரேவதி அடி தாங்கினதும் உடனே வலியோடு அப்படியே சுருண்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்து சுவாதி சத்தம் போட முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. இங்கே சந்திரா சொல்கிறாங்க, சிவனாண்டி கிட்ட ஃபோன் பண்ணி எங்க அந்த வசனாவை எங்கே அடைச்சி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி ரவுடிங்களை அனுப்புங்க. இங்கே ஒரு பொண்ணு அப்படித்தான் நம்மக்கிட்ட வேலையை காட்டினா, அவளை அடிச்சிருக்கேன், அடித்து மயங்கி கிடக்கிறா, நீங்கள் வந்து தூக்கிட்டு போகணுங்கிறாங்க. இதை கேட்ட சிவனாண்டே சரி சந்திரா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளுங்களை அனுப்புகிறாங்க. உடனே ரேவதியும் அந்த வசந்தா இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. சந்திரா ரெண்டு பேரும் நினச்சிட்டு போகிறாங்க. அப்படா நாம நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. செல்வம் நாளைக்கு காலையில் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி நகை பணத்தை சுட்டிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க.